அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 27/1/2026 தை மாதத்தின் 13ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையில் தை கிருத்திகை. தை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திர நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். இந்த நாளை எக்காரணம் கொண்டும் தவறு விடாதீங்க. அதுவும் தை செவ்வாயில் வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு. தை மாத செவ்வாய் என்பது பார்த்திங்கன்னா ஔவையார் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள். தை கிருத்திகையும் அதே தினத்தில் வந்திருக்கு. இந்த நாளில் முருகப்பெருமான் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, விநாயகர் வழிபாடு, ஔவையார் நோன்பு, துர்க்கை வழிபாடுன்னு எண்ணற்ற வழிபாடுகளை செய்யலாம். இதில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் நான் எல்லா வழிபாடுகளுமே தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்ய இருக்கிறேன். அதில் எது உங்களுக்கு சாத்தியமோ, எதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யுங்க. இப்போ முருகப்பெருமான் வழிபாட்டில் முதல் வழிபாடான காலை எழுந்ததும் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரத்தை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். முருகன் அப்படின்னு உடனே நிறைய பாடல்கள் இருக்குது, நிறைய ஸ்துதிகள் இருக்குது. அதை மாதிரி திருவருட்பாவாகட்டும், திருப்புகழாகட்டும், வேல்மாறல் மந்திரம்னு நிறைய மந்திரங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு கந்தசஷ்டி கவசத்தை டிவியில் ஓட விட்டுக்கிட்டே சொல்லுவாங்க. ஒரு சிலர் கந்தக்குரு கவசம் சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் எல்லாருக்குமே எல்லா மந்திரங்களும் பாராயணமாக பார்க்காம தெரியுமா அப்படின்னா ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் எல்லாராலையுமே சொல்லக்கூடிய ஒரு வரி மந்திரத்தை நான் உங்களுக்கு தை கிருத்திகை அன்னைக்கு எப்படி சொல்லணுங்கிறத இந்த பதிவில் சொல்கிறேன். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் தை கிருத்திகை நாளில் முருகனின் பரிபூர்ண அருள் பெற அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரம் செய்து கொண்டு விரும்பினீங்கனாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாளை காலை எழுந்ததும் வெறும் வயிற்றில் நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு பூஜையில் போய் விளக்கேற்றிட்டும் சொல்லலாம். இல்லை எழுந்த இடத்திலேயே அமர்ந்து முதல்ல இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதன் பிறகு கூட நீங்கள் உங்களுடைய வேலைகளை தொடங்கலாம். என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் சரவண பவ. இந்த 6 எழுத்து மந்திரத்துக்கு ஈடு எந்த மந்திரமும் கிடையாது. ஓம் சரவண பவ. இந்த மந்திரத்தை 6 முறை சொல்லி இந்த நாளை தொடங்குங்கள். முருகனின் அருளால் நீங்கள் நினைத்த காரியத்தில் எல்லாம் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நேரம் கிடைக்கும்போது நம்முடைய பிக்டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலையும் பாருங்கள். அந்த லிங்க் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். முருகப்பெருமானின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.